ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிஷ்ஷில் நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதோட பேர் அத்திக்கா பலகாரம். இது எங்கள் அம்மா வீட்டில் அம்மா, சித்தி, பாட்டி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப சாஃப்டாக சூப்பரான ஸ்வீட் இது. அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு கப் உளுந்தம்பருப்பை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். தேங்காய் பாலில் தான் இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். அதனால 1 கப் தேங்காவை வந்து துருவி வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு 3 ஏலக்காவை போட்டு தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அரைச்ச தேங்காய் பால் ஒரு 2 கப். நிறைய தண்ணியும் விடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதில் வந்து 1 கப் சுகர் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் கலந்து ஓரமாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஸ்வீட். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்த உளுந்தை வந்து வடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுருக்கோம். அதில் தேவையான உப்பு போட்டு இதை நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக போண்டா மாதிரி இதை வறுத்து எடுத்து அந்த தேங்காய் பாலில் போட போகிறோம். அவ்வளோதான். நான் வந்து வறுக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு பேட்ச் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் 2வது பேட்சை வந்து சுடுறேன். அதுதான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போண்டா மாதிரி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது ஏன் சின்னதாக செய்கிறேன்னா, இது வந்து நம்ம தேங்காய் பாலில் ஊற வைக்கும் போது அதோட சைஸ் நல்ல பெருசாக ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகாக நம்மளோட குட்டி குட்டியாக போண்டா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து மீடியம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம எடுத்துருவோம். இது நல்லா வறுக்கக்கூடாது. கலர் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் இருக்கும் போதே வந்து இது எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். இப்போது இந்த கலர் வந்தாச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டு இதில் எண்ணெயெல்லாம் வந்து வடிச்சிட்டு டைரெக்டாக நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பாலில் போட போகிறோம். இப்போ எண்ணெயெல்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து நேராக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். தேங்காய் பாலில் வந்து ஊற வச்சோன்னா அது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா அந்த தேங்காய் பால் எல்லாம் அந்த போண்டாக்குள்ளே ஊறி சூப்பர் சாஃப்டாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டோடு நமக்கு அது கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப சாஃப்டாக நல்ல அப்படியே வாயில் போட்டால் உள்ளே இறங்குறதே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீக்கெண்டில் ஃபேமிலியில் எல்லோரும் இருக்கும் போது இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக். ஸோ இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.